தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்பண்ணன் விக்ரமராஜா அவர்களை ஒரு அரங்கம் இருந்த கைத்தலோடு பலத்த கைத்தலோடு மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் ஒரு அங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இளம் தொழில் முனைவர் அமைப்பின் சார்பாக ஒரு அற்புதமான எக்ஸ்போ நிகழ்ச்சியை மிக விரைவாக மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் அலெக்ஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை முழு மூச்சாக நின்று பணிதனை செய்து கொண்டிருக்கின்ற தலைவர் மரியாதைக்குரிய ஆனந்த் அவர்களே, செயலாளர் மரியாதைக்குரிய பாண்டியன் அவர்களே, பொருளாளர் ஜாகீர் உள்ளிட்ட இளம் தொழில் முனைவோர் நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தராஜு அவர்கள், கோவை மண்டலத்தினுடைய தலைவர் சூலூர் சந்திரசேனாச்சி உள்ளிட்ட பேரமைப்பினுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்முடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்ற தொழில் அதிபர்களையும் அன்பாக நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போன்று நிகழ்ச்சிக்கு இந்த பகுதியினுடைய அனைத்து பொதுமக்களையும் இணைத்துக் கொண்டு பொள்ளாச்சிக்கு மீண்டும் ஒரு மையக்கல்லாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு முத்தாய்ப்பாக வருகை தந்திருக்கின்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பினுடைய வாடகை அலுவலகத்தை அவர் மேயராக இருக்கின்ற பொழுது டெல்லியிலே பல்வேறு பணிச்சுமையோடு டெல்லியில் இருந்த பொழுதும் கூட கட்டாயமாக நீங்கள் வந்து திறக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அந்த டி நகரிலே பேரமைப்பினுடைய வாடகை கட்டிடத்தை திறந்து வைத்து சிறப்பித்தார்கள். அதனுடைய சிறப்பு தான் இன்று தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு கலைஞர் கருணாநிதி நகரிலே 5 அடுக்கு மாடியாக சொந்த கட்டிடமாக 25 கோடி அசத்தை இன்று உருவாக்கி இருக்கிறோம். ஆகவே அண்ணன் வா சுப்பிரமணியன் அவர்களை இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பல்வேறு இடர்பாடுகள், ஏன்னா அவருடைய துறைதான் வியாபாரிகளுடைய முக்கியமான துறை. இன்று உணவு பாதுகாப்பு தரநிலை சட்டம், அந்த துறையினுடைய அமைச்சர் தான் நமது அமைச்சர் அவர்கள். தமிழகம் முழுவதும் பல்வேறு இடர்பாடுகள் எழுகின்ற பொழுதெல்லாம் தொலைபேசியில் அழைத்து சொன்னவுடன் நேர்த்தியாக உடனடியாக செய்து கொண்டிருக்கின்ற அமைச்சர் மரியாதைக்குரிய மா சுப்பிரமணியன் அவர்கள். அதே போன்று குட்கா போன்ற தடை செய்யப்பட்ட பொருள்களை தடை செய்கின்ற பொழுது நம்மை எல்லாம் அழைத்து ஆலோசனை பெற்று உரிய நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னார்கள். அதேதான் இந்த நாள் வரை மரியாதைக்குரிய மா சுப்பிரமணியன் அவர்கள் பேரமைப்போடு எந்த நிகழ்வாக இருந்தாலும் எங்க நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னாலும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஐடிசி ஹோட்டலிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய திருக்கரத்தால் தொடங்கப்பட்டு அதன் பிறகு ஐடிசி ஹோட்டலிலே முதல் நிர்வாகிகளை தேர்வு செய்து அறிவித்த பெருமை அண்ணன் மா சுப்பிரமணியனுக்கு உண்டு. பல்வேறு செய்திகளை அவர் மூலமாக எங்களால் சொல்ல முடியும். அதே போன்றுதான் மாண்புமிகு அமைச்சர் கல்வி என்று சொன்னால் உள்ளே நடந்து வருகின்ற பொழுது அண்ணன் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை மாணவர்கள் எல்லாம் வணக்கம் சார் என்று சொன்னார்கள். ஏன்னா கட்சிக்காரங்க பார்த்தீங்கன்னா அண்ணன்பாங்க, நம்ம கூட அண்ணன் சொல்லுவோம். ஆனால் மாணவ மாணவிகள் மனசில் அவர் எப்படி இடம் பெற்றிருக்கிறார் என்ற சான்று வருகின்ற பொழுது மாணவர்களே சார் என்று அழைத்த பாங்கு என்பது அவர் எந்த அளவிற்கு அந்த துறையோடு ஒண்டி அந்த மாணவர்களோடு மாணவிகளோடு இணைந்து பணியாற்றி கல்வியிலே தமிழகத்திலே இந்தியாவிலே ஒரு புரட்சியை செய்து கொண்டிருக்கின்ற அமைச்சர் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் மகேஷ் அவர்கள் பல்வேறு துறைகளிலே முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு ஆசிரியர் பெருமக்கள் பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, ஏதாவது கல்வியிலே சொலக்கம் ஏற்பட்டாலும் சரி, உடனடியாக களப்பணியாற்றி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்தால், இது இளம் தொழில் முனைவோர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே மாணவர்கள் மாணவிகளோடு தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருந்த அமைச்சர் நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னவுடன் எந்த தயக்கம் இல்லாமல் நமது நிகழ்ச்சி நான் வருகிறேன் என்று சொன்னார்கள். ஆகவே அன்னாருக்கும் இந்த நேரத்தில் என் அன்பான வணக்கத்தரையும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதே போன்றுதான் முன்னாள் அமைச்சர் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் என்றும் நம்மோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அருமையண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இதே பொள்ளாச்சியிலே கட்டிடங்களுக்கு வரி உயர்வு ஏற்பட்ட பொழுது அந்த வரியை குறைக்கப்பட வேண்டும் என்று குடியிருப்போர் சங்கம்
வணிகர் சங்கம், பல்வேறு பொது அமைப்புகளாக இணைந்து நம்மோடு கருத்துக்களை கொண்டு வந்தவுடன் மாண்புமிகு அமைச்சர் அன்னை செந்தில் பாலாஜி அவர்கள் உடனடியாக முதலமைச்சரிடத்தில் அழைத்து சென்று அந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைத்து வரி தமிழகத்தில் குறைத்தார் என்று சொன்னால் அது பொள்ளாச்சியில் தான் குறைக்கப்பட்டிருக்கு என்பதை நன்றியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை தாண்டி கோவையில் காய்கறி மார்க்கெட், சைவாமா மார்க்கெட்டிலே காய்கறி மார்க்கெட் கடைகள் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு முதலமைச்சரோடு பேசி மாண்புமிகு துறையுடைய அமைச்சரான நேருவோடு பேசி அந்த வியாபாரிகளுக்கு அதை ஒதுக்கீடு செய்து கொடுத்தார்கள். அதே வேளையில் வாடகை உயர்வாக இருக்கிறது என்று சொல்லி மரியாதைக்குரிய சூலூர் சந்திரசனாட்சி மூலமாக அருமை அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் அணுகிய பொழுது உடனடியாக ஒரே உத்தரவாக வாடகையும் குறைக்கப்பட்டு அந்த வணிகர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை தமிழ்நாடு வணிக சங்க பேரவைப்பு என்று மறக்காத பல்வேறு செய்திகளை இன்னும் என்னால் சொல்ல முடியும். மழையின் காரணம் நேரத்தின் அருமை கருத்து 3 அமைச்சர்களுமே நமக்கு முத்தாக கிடைத்திருக்கிறார்கள். அற்புதமான அமைச்சர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த மாவட்டத்தில் பொள்ளாச்சியிலே மாவட்ட தலைவர் ஏற்று பொறுப்பேற்கிறான சத்தியவேல் அவர்கள் நிகழ்ச்சியிலே நேற்று முதல் இன்று வரை அண்ணன் வில்சன் அவர்கள் பொருளாளர் எல்லாம் இணைந்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் இந்த வேலையை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வு வரக்கூடிய காலத்தில் இளம் தொழில் முனைவர் என்று சொன்னால் சாதாரணமாக எண்ணிவிடாதீர்கள். குடிசையிலே தரமான பொருளை உற்பத்தி செய்கின்ற நம்முடைய பெண்கள் இவர்களை பொருளை எடுத்துக்கொண்டு வெளிநாட்டுக்கு விற்பனை செய்ய வேண்டும். வழித்தடங்கள் என்ன என்று தடுமாறி கொண்டிருந்தார்கள். அவருக்கு வழித்தடத்தை அமைத்து கொடுத்த அமைப்பு தான் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு. ஆகவேதான் ஒவ்வொரு மாநாடு ஏறக்குறைய திருச்சியிலே நடைபெற்ற மாநில மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கேற்று அன்று தொடங்கிய அமைப்பு இன்னும் வேகமாக வளர்ந்து கொண்டே செல்லுகிறது. அதே போன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வணிகர்களுக்கு கட்டணம் இல்லாத வணிக வாரி உரிமை சேர்க்கை தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. சாமானிய வணிகர் குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய் இருந்த இழப்பீட்டு தொகை 3 லட்சமாக திருச்சியிலே உயர்த்தி கொடுத்தார்கள். அதை தாண்டி இந்த ஆண்டு மதுராந்தகத்தில் நடைபெற்ற மாநாட்டிலே 3 லட்சத்தை 5 லட்சமாக உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள். பல்வேறு சலுகைகள் திருச்சியிலே பல்வேறு இடர்பாடுகளை தாண்டி அந்த மாநாடு நடத்தி மதுராந்தகத்திலும் பல்வேறு புயல் மழை பாதித்தது. இரவு 1:30 மணி இருக்கும். அங்கு முதலமைச்சர் இல்லத்துக்கு தொலைபேசியில இங்கு நிகழ்ச்சி மழையால் மிக சுணக்கமாக இருக்கிறது, ஆகவே நாளை நடைபெறுவது சந்தேகம் என்று முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார்கள். அந்த வார்த்தை கேட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கட்டாயம் நிகழ்ச்சி நடக்கும், அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி பேரமைப்பு நிர்வாகிகள் மீது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக சொன்னார் என்று நினைத்து பார்க்கின்ற பொழுது இன்றும் பெருமையாக இருக்கிறார். அதேதான் மாநில பொதுச்செயலாளர் அவர்கள் தூங்காமல் கண் துஞ்சாமல் அந்த பணிதனை செய்து கடந்த மாநாட்டை வெற்றிகரமாக அறிவித்திருக்கிறார், அமைத்து தந்தார்கள். அந்த மாநாட்டு மேடையிலே பல்வேறு சலுகைகள் மே 5 வணிகர் தினம் என்று நாம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று நீண்ட நெடிய ஆண்டுகள் கோரிக்கையை அந்த மேடையிலே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். வாழுகின்ற மக்கள் பகுதி சார்ந்த மார்க்கெட்டிலே பணியாற்றுகின்ற வணிகம் செய்கின்ற மக்களுக்கு மார்க்கெட்டுகளை ஒதுக்கி தர வேண்டும் என்று சொன்னோம். திருநெல்வேலியிலே பாளையங்கோட்டையிலே முழுமையாக அந்த மார்க்கெட்டை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு மாவட்டங்களிலே இந்த வாடகை பிரச்சனைகள் இருக்கிறது. அதே போன்று லைசன்ஸ் கட்டணம் கூடிய கட்டணம் இருக்கிறது. இதையெல்லாம் குறைப்பதற்கு தனியாக ஆய்வு கமிட்டி அமைப்போம் என்று உறுதியளித்து உடனடியாக ஆய்வு கமிட்டி அமைக்க இருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த நிகழ்ச்சியில இளம் தொழில் முனைவோர்கள் என்று சொன்னால் சாமானியமாக இருக்கின்ற உற்பத்தியாளர்களை எல்லாம் அழைத்து வெளிநாடுகளுக்கு சென்று அந்த பொருளை விற்பதற்கு பல்வேறு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறது. ஆகவே அருமை சகோதரர் ஆனந்த் போன்ற இளைஞர்கள் எல்லாம் இதோடு இணைத்துக் கொண்டு வியாபாரிகள் என்று சொன்னால் அச்சப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. பொதுச்செயலாளர் பேசுகின்ற பொழுது சொன்னார் கார்ப்பரேட் கம்பெனியுடைய ஆதிக்கம் இருக்கிறது. இதையெல்லாம் முதலமைச்சர் கவனத்திற்கு நாம் சொல்லி இருக்கிறோம். அதிவிரைவில் அதற்கான தீர்ப்புகள் ஏற்படும். முதற்கட்டமாக வருகின்ற 30ஆம் தேதி மாபெரும் ஒரு போராட்டத்தை நாம் செய்ய இருக்கிறோம் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு எதிராக. அந்த போராட்டத்துக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து உடனடி தீர்வாக நல்ல தீர்வு ஏற்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே தமிழகம் முழுவதும் இருக்கின்ற வணிகர்கள், இங்கு வந்திருக்கின்ற பல்வேறு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், நாம் எதை செய்தாலும் தீர்க்கமாக செய்வோம், வெற்றிகரமாக செய்வோம், யாரும் அச்சப்பட வேண்டாம், உறுதியாக இருங்கள், வணிகத்தை பாதுகாப்போம் என்பதை சொல்லி
நீண்ட நெடிய ஆண்டுகளுக்கு பிறகு மிக அற்புதமான நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கின்ற இளம் தொழில்முனை நிகழ்ச்சி மிக அற்புதமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் இங்கு ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற அருமைத்த மகேஷ் அவர்களுக்கும் என் நன்றியை பாராட்டிக் கொண்டு, தொடருங்கள் இளம் தொழில்முனை அமைப்பு, இணையுங்கள், வெற்றி பெறும் என்பதை சொல்லி இதை சிறப்பாக செயல்படுத்திய அனைத்து நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.